இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை உங்கள் அட்ரஸை கொடுங்க. நம்ம கேட்போம் இல்லையா, ரொம்ப நாள் கழித்து நம்ம ஃப்ரெண்டை மீட் பண்ணியிருந்தா நம்ம கேட்போம், நம்ம ஃப்ரெண்டையோ நம்ம ரிலேட்டிவ் யாரையோ ரொம்ப நாள் கழித்து நம்ம மீட் பண்ணியிருந்தா, நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க, உங்கள் அட்ரஸ் கொடுங்க, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இல்லைனா உங்கள் கம்பெனி அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், உங்கள் கம்பெனி அட்ரஸை கொடுங்க, நான் வந்து பார்க்குறேன், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. உங்கள் அட்ரஸை கொடுங்க, இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கிவ் மீ யுவர் அட்ரஸ். கிவ் மீ யுவர் அட்ரஸ் அப்படின்னா உங்கள் அட்ரஸை கொடுங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை இன்னும் வெளியே இருட்டாக இருக்குது. நம்ம சொல்லுவோம்ல, காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோன்னா விடிஞ்சிருச்சா சூரியன் வந்துருச்சா அப்படின்னு கேட்டோம்னா, இல்லை இன்னும் வெளியில் இருட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் ஸ்டில் டார்க் அவுட் சைடு. இட்ஸ் ஸ்டில் டார்க் அவுட் சைடு அப்படின்னா இன்னும் வெளியில் இருட்டாக தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை அவர்கள் மிகவும் கூச்சலிடுகிறார்கள். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப சத்தமாக இருந்ததுன்னா ரொம்ப கூச்சல் போடுறாங்க, ரொம்ப சத்தம் போடுறாங்க, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அவர்கள் மிகவும் கூச்சலிடுகிறார்கள். இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தே ஆர் ஷவுட்டிங். தே ஆர் ஷவுட்டிங் அப்படின்னா அவர்கள் மிகவும் கூச்சலிடுகிறார்கள், ரொம்ப சத்தம் போடுறாங்க, அந்த மாதிரி சொல்கிறது. அடுத்த வார்த்தை இன்னும் மதியம் ஆகவில்லை. நம்ம சொல்லுவோம்ல, மத்தியானம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டாங்கன்னா, இல்லைடா இன்னும் மத்தியானம் ஆகலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இன்னும் மதியம் ஆகவில்லை. இட்ஸ் நாட் நூன் எட். இட்ஸ் நாட் நூன் எட் அப்படின்னா இன்னும் மதியம் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை இங்கே யாரும் வரவில்லை. நம்ம கேட்போம், இங்கே யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்டோம்னா, இல்லையே இங்கே யாரும் வரலையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இங்கே யாரும் வரவில்லை. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நோ ஒன் கேம் ஹியர். நோ ஒன் கேம் ஹியர் அப்படின்னா இங்கே யாரும் வரலை, யாரும் வரவில்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை அது உண்மையாகவா. நம்ம கேட்போம் இல்லையா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது உண்மையாகவே அவன் நடந்ததா, உண்மையாக நடந்துச்சா அப்படின்லாம் நம்ம கேட்போம் இல்லையா. இல்லை அது உண்மையா, அந்த மாதிரியெல்லாம் கேட்போம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? இஸ் இட் ட்ரூ. இஸ் இட் ட்ரூ அப்படின்னா அது உண்மையாவா, அது உண்மையாகவா அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை அமைதியாக இரு. நம்ம சொல்லுவோம்ல நம்ம குழந்தைங்க கிட்ட, சத்தம் போடாத அமைதியாக இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பி காம். பி காம் அப்படின்னா அமைதியாக இரு அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை என்னை மன்னித்து விடு. நம்ம சொல்லுவோம்ல, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதே இங்கிலீஷில் ஃபர்கிவ் மீ அப்படின்னு சொல்லணும். ஃபர்கிவ் மீ அப்படின்னா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை மெதுவாக நட. நம்ம குழந்தைங்க ஓடும்போது சொல்லுவோம், ஓடாத மெதுவாக நட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதே எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வாக் ஸ்லோலி. வாக் ஸ்லோலி அப்படின்னா மெதுவாக நட அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை பின்னால் நட. நம்ம சொல்லுவோம்ல, நீ என் பின்னாடியே நடந்து வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நான் முன்னாடி போகிறேன், நீ என் பின்னால் நடந்து வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பின்னால் நட. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வாக் பிஹைண்ட். வாக் பிஹைண்ட் அப்படின்னா பின்னால் நட அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை அடுத்த முறை. நம்ம சொல்லுவோம்ல, அடுத்த தடவை இந்த தப்பை பண்ணக்கூடாது, அடுத்த முறை இந்த தப்பை பண்ணக்கூடாது, அடுத்த முறை வரும்போது இந்த ரிப்போர்ட்டை கொண்டு வாங்க, இந்த மாதிரி அடுத்த முறைன்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்த முறை நான் போகும்போது உன்னையும் கூட்டிகிட்டு போகிறேன், இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அடுத்த முறை நெக்ஸ்ட் டைம். அடுத்த முறை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லணும். அடுத்த வார்த்தை அவனை கண்டுபிடி. நம்ம சொல்லுவோம்ல, நம்ம பசங்களை எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருந்தாங்கன்னா, அவனை காணுமே, யாராவது அவனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவனை கண்டுபிடி. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஃபைண்ட் ஹிம். ஃபைண்ட் ஹிம் அப்படின்னா அவனை கண்டுபிடி அப்படின்னு அர்த்தம். இதையே அவளை கண்டுபிடி அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ஃபைண்ட் ஹெர். ஃபைண்ட் ஹெர் அப்படின்னா அவளை கண்டுபிடி. ஃபைண்ட் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது, அவன் அப்படின்னா ஹிம் போடணும், அவள் அப்படின்னா ஹெர் சேர்த்துக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்த வார்த்தை அங்கே பார். நம்ம சொல்லலை, அங்கே பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லுக் தேர். லுக் அப்படின்னா பார்க்குறது, அங்கே அப்படிங்கிறது வந்து தேர் அப்படின்னு சொல்லணும். அப்போ அங்கே பார் அப்படிங்கிறத லுக் தேர் அப்படின்னு சொல்லணும். அடுத்த வார்த்தை இங்கே பார். முதல்ல வந்து நம்ம அங்கே பார் அப்படின்னு சொன்னோம், அதே வந்து இங்கே பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்?
முதல்ல அங்கே அப்படின்னு இருந்துச்சு, இப்போ இங்கே அப்படின்னு இருக்கு. அப்போ லுக்குங்கிறது சேமாக தான் இருக்கும். அங்கே இங்கே இதுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்போ இங்கே பார் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா லுக் ஹியர். இங்கே அப்படிங்கிறதுக்கு ஹியர் அப்படின்னு சேர்த்துக்கணும். பார் அப்படின்னா லுக். அப்போ இங்கே பார் அப்படின்னா லுக் ஹியர் அப்படின்னு சொல்லணும். அடுத்த வார்த்தை வாய்ப்பில்லை. நம்ம சொல்லுவோம்ல மழை வருமோ அப்படின்னு கேட்டோம்னா இல்லை, அதுக்கு சான்ஸ் இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மழை வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. வாய்ப்பில்லை அப்படின்னா எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நோ சான்ஸ். நோ சான்ஸ் அப்படின்னா வாய்ப்பில்லை அப்படின்னு அர்த்தம். இதையே அதற்கு வாய்ப்பில்லை நம்ம சொல்லுவோம்ல சில டைம்லாம், அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நார்மலாக வாய்ப்பில்லை அப்படின்னா நோ சான்ஸ். இப்போ அதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னா நோ சான்ஸ் ஃபார் தட். நோ சான்ஸ் ஃபார் தட் அப்படின்னா அதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை நேரத்தை வீணாக்கிறத நிறுத்து. நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ 10th ஸ்டூடெண்ட் 12th ஸ்டூடெண்ட் கிட்டேலாம் ஸ்கூலில் சொல்லுவாங்க, எக்ஸாம் வரப்போது நேரத்தை வீணாக்கிறத நிறுத்திட்டு நல்லா படிங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. சில பேர்லாம் புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிக்காமல் அப்படியே உட்காந்துருப்பாங்க, ஒரு கொஸ்டின் கூட முடிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம்ல நேரத்தை வீணாக்கிறத நிறுத்திட்டு ஒழுங்காக படி, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. நேரத்தை வீணாக்குவதை நிறுத்து. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஸ்டாப் வேஸ்டிங் டைம். ஸ்டாப் வேஸ்டிங் டைம் அப்படின்னா நேரத்தை வீணாக்குவதை நிறுத்து அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை எங்களுக்கு பணம் தேவை. நம்ம சொல்லுவோம்ல, நம்ம வீட்டில் போயிட்டு அப்பா அம்மாட்ட கேட்போம் இல்லையா, எங்களுக்கு ஸ்கூல்லேருந்து டூர் கூப்பிட்டு போகிறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவை, டூருக்கு கொஞ்சம் பணம் தேவை, பணம் தாங்க, அந்த மாதிரி கேட்போம் இல்லையா. இல்லைனா நாங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம், எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவையாக இருக்குது அப்படின்னு நம்ம வீட்டில் கேட்போம். இல்லைனா பேங்க்கில் போயிட்டு லோன் கேட்போம், இந்த மாதிரிலாம் கேட்போம் இல்லையா. எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவை. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? we need money. we need money அப்படின்னா எங்களுக்கு பணம் தேவை அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா. நம்ம கேட்போம் இல்லையா, நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா, அவன் வர சொல்லியிருந்தானே, நீங்கள் கூப்பிட்டதா சொல்லியிருந்தானே, நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா, எதுக்காக கூப்பிட்டீங்க, அந்த மாதிரி நம்ம போய் கேட்போம் இல்லையா. நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா, கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்லாம் கேட்போம் இல்லையா. இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டிட் யூ கால் மீ. டிட் யூ கால் மீ அப்படின்னா நீங்கள் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 20 சென்டென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்மளோட ஹோம்ஒர்க்குக்கான டைம். நான் இங்கே ஒரு 5 தமிழ் சென்டென்சஸ் கொடுப்பேன். அதை நீங்கள் அப்படியே இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை அது யார். செகண்ட் வார்த்தை அது என்ன. தேர்ட் ஒன் இது என்ன. ஃபோர்த் ஒன் வேறு எங்கே. ஃபிஃப்த் ஒன் வேறு எப்படி.